குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 17வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். தங்காயம் தோன்றாமல் சானகல கொள்ளை கட்டி வெங்காய நாற்றுவிட்டு வெகுநாளாய் காத்திருந்தேன், வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்றல்லோ, தங்காயம் விளங்காமல் என் கண்ணம்மா சாகாமல் சாகுரண்டி. இதுதாங்க அந்த பாடல். தங்காயத்தை காணாமல் சானகல பாத்தியை கட்டி அதிலே வெங்காய நாற்று விட்டு வெகுநாளா காத்திருந்தாராம். வெங்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்றேன், தன்காயம் எனக்கு விளங்கவில்லை, சாகாமல் செத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்காரு. இதனோட உட்பொருள் என்ன அப்படின்னா, தங்காயம் அப்படிங்கிறது தன்னுடைய உடம்பு, தன் பிளஸ் காயம், தங்காயம். உடம்பையும் உணர்வையும் மறந்து வெகுநாளாக ஆத்ம தியானத்தில் இருந்தேன் அப்படிங்கிறத தங்காயம் தோன்றாமல் சானகல கொள்ளை கட்டி வெங்காய நாத்து விட்டு வெகுநாளாய் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சானகல கொள்ளை அப்படிங்கிறது மனம், மனதை கட்டி நிறுத்தி அப்படிங்கிறத தான் சானகல கொள்ளை கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தியான சாதகம் கை வந்துச்சு. 3வது அடியில வெங்காயம் அப்படின்னு ஆத்மாவை சொல்றாருங்க. அதாவது வெண் பிளஸ் காயம், ஒளி உடம்பு அப்படின்னு அர்த்தம். மேல் தோல் அப்படின்னு உடம்ப தான் சொல்றாரு. ஆத்ம தியானத்துல ஈடுபட்டு ஆத்மாவை மேம்படுத்தி மேல் தோலாகிய உடம்பின் இச்சைகளை அழித்து விட்டேன் அப்படிங்கிறத தான் மேல் தோலை தின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்பிற்குன்னு இருக்கிற இச்சைகளும் ஆசா பாசங்களும் தொலைந்து போனதால உடம்பே யோகிக்கு மறந்து போகுது. அவன் பார்க்கும் இடம் எல்லாம் பரம்பொருளின் இருப்பு புரியுது. இப்படிப்பட்ட யோகிக்கு அவனே எங்கும் இருப்பதாக தெரிகிறது. தன் உடம்பு மறந்து நுண் உடம்பையே அனுபவிக்கின்ற அவனுக்கு இறப்பும் இல்லை, இருப்பும் இல்லை. மானுட உடம்பின் ஆசாபாச உணர்வுகளும் இல்லை. அதனால தன் காயம் விளங்காமல் அவன் செத்தாரை போல் திரிகிறான். மானுட உணர்வுகளை கடந்த அவனது நிலையை தங்காயம் விளங்காமல் சாகாமல் சாகுரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நுண் உடம்பினுடைய அனுபவம் வரும்போது தாங்க பார்க்கும் இடமெல்லாம் பரிபூரணமா தோன்றும். சித்தர்களுடைய நோக்கம் பவித்திரமானது. இந்த பவித்திரத்தை படித்தறிய முடியாது, பயின்று அறிய வேண்டும். மீண்டும் 18வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.